அந்த போட்டியில வெற்றி பெறுவதற்கான கருவியை தான் இன்னைக்கு உங்க கையில கொடுத்திருக்கிறோம். சும்மா படம் பார்க்க, கேம்ஸ் விளையாட பயன்படுத்த போறீங்களா, இல்ல உங்க கேரியருக்கான லான்ச் பேடா பயன்படுத்திருக்க போறீங்களா? 100 அல்ல, 1000 அல்ல, 20 லட்சம் லேப்டாப்புகளை இளைய சமுதாயத்துக்கு கொடுக்க போறோம். அதோடைய முதல் கட்டமா தான் இன்னைக்கு 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் வழங்குறத தொடங்கி இருக்கிறோம். ஒருத்தர் கல்வி கிடைக்கிறது மூலமா அந்த தலைமுறை, அந்த குடும்பம் அவர்கள் அடுத்த கட்டத்தை நகர்ந்து போறாங்க. அதுக்கு மிக முக்கியமான பங்கு இந்த அரசு மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. திறமைகள் இருந்து அதை வெளிப்படுறதுக்கான சரியான வசதி வாய்ப்புகள் இல்லாத ஏர்லியான இயர்ஸ்ல பார்த்திருக்கேன். பட் லட்ச பயனாளிகளை இங்க இருக்கிற ரொம்ப முத்தான சத்தான திட்டங்கள் உருவாக்கி இருக்கு. எங்களை பொறுத்தவரை இது செலவு திட்டம் கிடையாது. எதிர்கால தலைமுறையுடைய கல்வியில செய்யப்படக்கூடிய முதலீடு. நீங்க படிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி தரோம். படிச்சு உங்க எதிர்காலத்தை, வாழ்க்கை பாதைய நல்ல பாதையா தேர்ந்தெடுங்க. என்னோட அப்பா பஸ் கண்டக்டர், என்னோட அம்மா பிடி சுற்றுவாங்க. ஏன் நான் இதை முக்கியமாக சொல்கிறேன்னா, இந்த மாதிரி குடும்பத்துலேருந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. அதற்கு நம்மளுடைய அரசாங்கம் நிறைய உதவிகள் இருக்கு. நம்ம அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. முதல்ல இங்கே வருகை தந்திருக்கின்ற அமைச்சர் பெருமக்களுக்கும், அரசு அதிகாரிகளுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், முக்கியமாக மாணவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். சின்ஸ் அவங்க டிடி மேம் சொன்ன மாதிரி இங்கே எல்லா செகண்டும் ரொம்ப முக்கியங்கிறதுனால நான் சொல்ல வந்த விஷயத்த ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். 2 முக்கியமான செய்தி தான். தனக்கு இருக்கிற பொட்டென்ஷியல் அதை சரியாக யூட்டிலைஸ் பண்ண முடியாமல், வசதி வாய்ப்புகள் அமையாமல், பொட்டென்ஷியலுக்கான வசதி வாய்ப்புகள் கிடைக்காத ஒரு மனுஷனை, அவனுக்கு இருக்கிற சோகத்தை விட பெரும் சோகம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி எத்தனையோ திறமைகள் இருந்து அதை வெளிப்படுறதுக்கான சரியான வசதி வாய்ப்புகள் இல்லாத எவ்வளவோ பேர் என் கண்ணு முன்னாடி அது கிடைக்காம போனதை நான் ரொம்ப ஏர்லியான இயர்ஸில் பார்த்துருக்கேன். பட் இனிமே அந்த என்ன சொல்றது, இனிமே அந்த மாதிரியான பெருஞ்சோகங்கள் எதுவுமே நடக்கக்கூடாதுங்கிறதுக்கான எத்தனையோ பயனாளிகளை, இங்கே இருக்கிற லட்ச பயனாளிகளை இங்க இருக்கிற ரொம்ப முத்தான சத்தான திட்டங்கள் உருவாக்கி இருக்கு. அதுல நிச்சயமா தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப பெரிய நன்றிகளும், அதே போல முக்கியமா தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கு நான் ஏகப்பட்ட ஸ்கீம்ஸை நான் சுத்தி நிறைய இடங்கள்ல பார்த்துட்டே இருந்தேன். அவங்க ரூரல் கிட்ஸுக்காக ஒரு ட்ரைபல் கிட்ஸுக்காக, ஏகப்பட்ட அண்டர் ப்ரிவிலேஜ் கிட்ஸுக்காக அவங்க எடுத்துட்டு வந்த திட்டங்கள் ரொம்ப பிரமாதமா இருந்தது. நான் அதில் ஒர்க் பண்ண என்னோட ஃப்ரெண்ட்ஸ், வாலண்டியர்ஸாக ஒர்க் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அது ரொம்ப 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 வேல்யூபுளாக இருந்தது. இன்னொன்று, ஒரு அரசு இது வரைக்கும் நம்ம உலக வரலாற்றில் ஒரு அரசு எதை தன்னுடைய மூலதனமாக நம்புதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எத்தனையோ நம்ம உலகத்தில் வரலாற்றில் எத்தனையோ அரசுகள் எத்தனையோ விஷயங்களை மூலதனமாக நம்பியிருக்கு. பயத்தை, மிரட்டலை, பக்தியை, பணத்தை. பட் ஆனால் ஒரு நம்மளுடைய இந்த திராவிட மாடல் அரசு எதை மூலதனமா நம்புதுன்னா அறிவை, கல்வியை. அது ரொம்ப முக்கியமான மூலதனம்ங்கிறதுக்கு பெரிய சான்றா என்ன இருக்க போகுதுன்னா, இன்னைக்கு போடுற விதை நிச்சயமா தமிழ்நாட்டை எங்க கொண்டு போக போகுதுங்கிறத இனி வரும் காலங்களில் நம்ம நிச்சயமா பார்க்க தான் போறோம். அதுக்காக தமிழ்நாடு அரசுக்கு நிச்சயமா நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும், துணை முதல்வர் அவர்களுக்கும், இங்கே வந்திருக்க மற்ற எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கல எனக்கு பெரிய சந்தோஷம், பெருமையும் கூட. நான் உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. 3 மினிஸ்டர்ஸ் மேலே இருக்கிறாங்க. அவங்க கேள்விகளையும் சந்தேகங்களையும் கேட்குறாங்க. அதுக்கு பொறுமையாக பதில் சொல்கிறாங்க. திட்டத்தில் பலன் அடைஞ்சவங்க இங்கே பேசுகிறாங்க. இன்றைக்கி கொடுக்க போகிற இந்த 10 லட்சம் மடிக்கணினி, இந்த அரசு ரொம்ப காலமாகவே திட்டம் போட்டுக்கிட்டே இருக்குது நம்ம எல்லாரையும் படிக்க வைக்கிறதுக்கு. அது இப்போன்னு இல்லை, ரொம்ப வருஷமாக நடந்துகிட்டே இருக்குது. வேறு என்ன கொடுக்கறத விட நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கு கல்வியை கொடுக்கறது எவ்வளோ அவசியம். ஒருத்தர் கல்வி கிடைக்கிறது மூலமாக அந்த தலைமுறை, அந்த குடும்பம் அவர்கள் அடுத்த கட்டத்தை நகர்ந்து போகிறாங்க. அதுக்கு மிக முக்கியமான பங்கு இந்த அரசு மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு ரொம்ப மிக்க நன்றி சார் உங்களுக்கு.
ஏன்னா ஒருத்தருக்கு அவருடைய வளர்ச்சி என்கிறது அவர் கிடைக்கிற அறிவு மூலமாக தான் அவர் முன்னாடி போகிறாரு. அதுக்கு எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதெல்லாம் உடைச்செறிஞ்சு அவங்கள முன்னாடி நகர்த்திட்டு போகிறதுல பெரும் பங்கு வகிக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி சார். மாணவர்களான உங்களை பார்க்கும்போது எனக்குள்ள புது வைஃப் வந்துடுச்சு. மடிக்கணினி கொடுக்கிற நிகழ்ச்சிக்கு எதுக்கு உலகம் உங்கள் கையில் என்ற தலைப்பை கொடுத்திருக்கிறோம் தெரியுமா? இது வெறும் தலைப்பல்ல, அதுதான் உண்மை. எதிர்காலமே உங்கள் கையில் தான் இருக்கு. அதை உறக்கச் சொல்ல உணர்த்ததான் இத்தனை பேர் இந்த விழாவுக்கு வந்திருக்கீங்க. அப்படிப்பட்ட பெருமைமிகு விழாவில் வரவேற்புரை நல்கி இருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி அவர்களை, சிறப்புரை ஆற்றியிருக்கக்கூடிய மூன்மேன் மரியாதைக்குரிய அறிவியாளர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை, மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் சகோதரர் கோவி செழியன் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களே, அதேபோல சிறப்பாக உரையாற்றி இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய பொருளாதார அறிஞர் அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரர் நடிகர் கார்த்திக் உள்ளிட்ட கலைத்துறை சார்ந்த நண்பர்களே, தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே, உயர்கல்வித்துறை செயலாளர் திரு சங்கர் ஐஏஎஸ் அவர்களே, அரசு உயர் அலுவலர்களே, கல்லூரி முதல்வர்களே, பேராசிரியர் பெருமக்களே, என் கண்ணின் மணிகளாம் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். புத்தாண்டை புத்துணர்மிக்க மாணவ சமுதாயத்தோட தொடங்கிறது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குது. நெக்ஸ்ட் ஜெனரேஷனான உங்களை மனசுல வச்சுதான் இந்த மொத்த விழாவையும் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அதனாலதான் கல்வி கண்காட்சியோட இணைச்சு இந்த அறிவு விழாவை, கல்வி விழாவை எதிர்காலத்துக்கு தேவையான விழாவா ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இந்த விழாவை சிறப்பாக ஒருங்கிணைச்சு சிறப்பு சேர்த்திருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர்கள், அரசு அலுவலர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஏன் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துகிறோம்? ஏன் இந்த மாதிரி திட்டங்களை செயல்படுத்துகிறோம்? மாணவர்களை வளர்த்தெடுத்தா தான் மாநிலம் வளரும், நாடு வளரும். அதனாலதான் நம்ம ஆட்சியில நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், இப்போ இந்த லேப்டாப் திட்டம். இந்த ஸ்டேஜில் நீங்க லேப்டாப் வாங்க போற மாதிரியே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஆங்காங்கே நம்முடைய மாண்பு அமைச்சர்கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் வழங்க இருக்காங்க. இன்னைக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர்ந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் நம்ம கைகளுக்கு எட்டக்கூடிய தொலைவுக்கு கொண்டு வந்துருச்சு. அதை உங்க கைகளுக்கே கொண்டு வந்து கொடுக்கிறது தான் நம்ம திராவிட மாடல் ஆட்சி. 100 அல்ல, 1000 அல்ல, 20 லட்சம் லேப்டாப்புகளை இளைய சமுதாயத்துக்கு கொடுக்க போறோம். அதோடைய முதல் கட்டமாக தான் இன்னைக்கு 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் வழங்குறத தொடங்கி இருக்கிறோம். திராவிட இயக்கம் என்பது அறிவு இயக்கம், அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இயக்கம். அதனாலதான் அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்புகளை,
அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு உடனடியாக உடனுக்குடன் கிடைக்கும்னு நம்ம ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கு. எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், 25 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இனி வரக்கூடிய காலம் தொழில்நுட்ப காலம், கம்ப்யூட்டர்களுடைய காலம்னு உணர்ந்து ஐடி பாலிசி டைடல் பார்க்னு கொண்டு வந்தார் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதனாலதான் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க உலக அளவில் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் டாப் பொசிஷன்ல இருக்காங்க. தமிழர்களான நாம எப்பவுமே கடந்த கால பெருமைகளையும் பேசுவோம், எதிர்கால பெருமைகளுக்காக உழைப்போம். ஒருபோதும் போலி பெருமைகளை பேசி தேங்கிட மாட்டோம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த விழா. எதுக்காக இதையெல்லாம் சொல்றேன்னா, உங்களுடைய திறனும் பகுத்தறிவும் அறிவியல் பார்வையும் என்கரேஜ் செய்யப்பட்டால்தான் புது புது கண்டுபிடிப்புகள் நிகழும், தொழில்நுட்பம் வளரும். மனித இனம் நெருப்பையும் சக்கரத்தையும் கண்டுபிடிச்ச காலத்திலேயே இது போதும், இவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சதுன்னு சுணங்கி இருந்தா இப்போ விண்வெளியில ஆராய்ச்சி செய்யப்பட்டிருக்கக்கூடிய அளவுக்கு சாதனைகளை படிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? நிச்சயம் முடியாது. மனிதர்களுக்கு காலம் கொடுத்திருக்கக்கூடிய 2வது நெருப்பு தான் ஏஐ. அதை சரி, என்ன வேலைகள்ல எவ்வளவு பெரிய உயர் பொறுப்புகள்ல இருக்கீங்க, சக்சஸ்ஃபுல்லா சொந்தமா தொழில் நடத்துறீங்களா, உங்களால எத்தனை பேருக்கு வேலை கொடுக்க முடியுது, உங்களுடைய வளர்ச்சியால நீங்க இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்வீங்க? சுருக்கமா சொல்லணும்னா, இன்றைக்கு இருக்கிற இளைய சமுதாயம் மதிப்புமிக்க மனிதர்களாக, பெருமைமிக்க தமிழர்களாக உயர்ந்து நிற்கணும், எல்லாரையும் வாழ வைக்கணும். இதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய எண்ணம். இன்னைக்கு உங்க கைகளுக்கு வந்திருக்கக்கூடிய லேப்டாப் பரிசு பொருள் கிடையாது. உலகத்தை நீங்க ஆள்றதற்காக உங்க கைகளுக்கு வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு. எங்களை பொறுத்தவரை இது செலவு திட்டம் கிடையாது, எதிர்கால தலைமுறையுடைய கல்வியில செய்யப்படக்கூடிய முதலீடு. நீங்க படிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி தரோம். படிச்சு உங்க எதிர்காலத்தை, வாழ்க்கை பாதைய நல்ல பாதையா தேர்ந்தெடுங்க. 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் படிக்கிற டிகிரி மட்டுமே போதும்னு நினைச்சிடக்கூடாது. எல்லா துறைகளையும் தினமும் நிறைய வளர்ச்சிகள் வந்துகிட்டே இருக்கு. அதனால டிகிரி படிக்கிறதோட அப்கிரேட் ஆகிற டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி நீங்க அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். இனிமேல் டெக்னாலஜியை படிக்கிறது என்பது ஆப்ஷன் கிடையாது. உங்க ஃபீல்ட்ல நீங்க நிலைச்சு நிக்கிறதுக்கு அவசியமாக இருக்கிறது. தொழில்நுட்பம் எல்லா துறைகளையும் நுழைஞ்சிடுச்சு. எல்லாத்துக்கும் மேல எல்லாருடைய கைகளும் இன்னைக்கு பார்க்கிறோம், எல்லாருடைய கைகளுக்கும் அது வந்துடுச்சு. அதை முறையா பயன்படுத்தி நாம முன்னேறணும். ஆனா நான் ஒன்று சொல்றேன், ஏஐயால ஒருபோதும் மனிதர்களை நாம் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நம்முடைய வேலைகளை இன்னும் விரைவா செய்யறதுக்கும் இன்னும் சிறப்பா செய்யறதுக்கும் தான் ஏஐ துணை நிற்கும். ஸ்கில் அடிப்படையிலான வேலை வாய்ப்புகளை நிறைய உருவாக்கி இருக்கு. அதையெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கிட்டு முன்னேறணும். போன ஜெனரேஷன் இளைஞர்கள் அறிவுக்காக பல புத்தகங்களை தேடி அலையணும். ஆனா இப்போ உங்களுக்கு தேவையான தகவல்களை அறிவை நீங்க எப்ப வேணும்னாலும் எந்த இடத்துல இருந்து கொண்டும் அதை நீங்கள் பெறலாம். இந்த வளர்ச்சியை குறை சொல்லி முடங்கி போறது முட்டாளோட பாதை. இதை பயன்படுத்தி வாழ்க்கையோட உச்சத்தை தொட வேண்டியதுதான் உங்களுடைய வேலை. இன்னைக்கு உங்க கைகளில் வந்திருக்கக்கூடிய லேப்டாப்பை சும்மா படம் பார்க்க, கேம்ஸ் விளையாட பயன்படுத்த போறீங்களா? இல்ல உங்க கேரியருக்கான
லான்ச் பேடா பயன்படுத்திருக்க போறீங்களா? இதுதான் நாங்க உங்க முன்னாடி வைக்கக்கூடிய கேள்வி. எல்லாத்துக்குமே நல்லது கெட்டதுன்னு சைடு ரெண்டு சைடு இருக்கு. நல்லது கெட்டதுன்னு 2 சைடு இருக்கு. அதுல நீங்க எந்த சைடை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் வெற்றி உங்க சைடு வந்து சேரும். நான் சொல்றதெல்லாம் உங்க கேரியர் எதுவாக இருந்தாலும் அதுல நீங்க தான் டாப் பொசிஷன்ல இருக்கணும். வேற ஏதாவது சந்தர்ப்பத்தில் நாம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களுடைய வெற்றியை சொல்லி நீங்க மகிழ்ச்சி அடையணும். அதுல தான் நான் பெருமைப்படணும். உலகத்தோட போட்டி போடுங்க. அந்த போட்டியில வெற்றி பெறுவதற்கான கருவியை தான் இன்னைக்கு உங்க கையில கொடுத்திருக்கிறோம். வெற்றி உங்களுக்காக காத்திருக்கு. நான் எப்பவும் சொல்றதுதான், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. படிங்க படிங்க படிங்க. உங்களை பார்த்துக்க நான் இருக்கிறேன். உங்க குடும்பத்தை பார்த்துக்க நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கு. பணம் தேவைப்படுகிற உங்க அம்மாக்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை தரோம். படிக்க பணம் தேவை என்றால் மாணவர்களுக்கு 1000 ரூபாய், மாணவிகளுக்கு 1000 ரூபாய், பொங்கல் கொண்டாட 3000 ரூபாய் கொடுக்கிறோம். பசியோட காலையில பள்ளிகளுக்கு வர குழந்தைகளுக்கு காலை உணவு தரோம். வேலை கிடைக்க உலக அளவில் சென்று தொழிற்சாலைகளை கொண்டு வரோம். மொத்தமா சொல்லணும்னா பொருளாதாரத்தை பாருங்க, டபுள் டிஜிட் வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறோம். அதனாலதான் உங்க இங்க இருக்கக்கூடிய உங்களையெல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, உலக பத்திரிகையே நம்ம தமிழ்நாட்டை இன்றைக்கு சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்னு சொல்றாங்க. இதெல்லாம் போதுமா? சொல்லுங்க, போதுமா? கண்டிப்பாக போதாது. இன்னும் வளர்ச்சி வேணும். தமிழ்நாடு உங்க நம்பித்தான் இருக்கு. உலகம் உங்க கையில் இருக்கு. ஜெயிச்சு வாங்க. நீங்களும் ஜெயிச்சு வாங்க. நாங்களும் ஜெயிச்சு வரோம். எப்பவுமே உங்க கூடவே இருப்போம். தமிழ்நாடு வெல்லட்டும். நன்றி, வணக்கம். கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குகின்ற நிகழ்ச்சி இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சியில் மிக மிக முக்கியமான ஒரு நாள். தமிழ்நாட்டு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பேப்பர் ஒரு பேனா இருந்தாலே போதும், அவங்க நிச்சயமாக சாதிச்சிருவாங்க, எங்கேயோ போயிடுவாங்க. அப்படிப்பட்ட உங்களுடைய கைகளுக்கு இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் லேப்டாப்ஸை கொடுக்க இருக்கின்றாங்க. திராவிட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அது எப்பொழுதுமே ஒரு அறிவு இயக்கம், அறிவியலை கொண்டாடுகின்ற ஒரு இயக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு உலகம் உங்கள் கையில் அப்படின்ற தலைப்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வச்சிருக்கிறாங்க. சரியா 80 ஆண்டுகளுக்கு முன்பு 1946ஆம் வருடம் தந்தை பெரியார் அவர்கள் ஒரு உரையாற்றினாங்க. அந்த உரையினுடைய பெயர் இனி வரும் உலகம். அவருடைய இந்த உரையில எதிர்காலம் எப்படியெல்லாம் இருக்கும், அறிவியல் கண்டுபிடிப்புகள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பெரியார் அந்த உரையில குறிப்பிடுறாரு. தூரத்திலிருந்து ஒரு உருவத்தை காட்டி பேசிக்கொள்ளும் கருவி நிச்சயம் வரும் அப்படின்னு 1946ஆம் வருடம் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள். இன்னைக்கு பெரியார் சொன்னதுதான் வீடியோ காலாக இன்னைக்கு நம்ம முன்னே நடந்துகிட்டு இருக்கு. பெரியார் இன்னொரு வார்த்தை சொல்றாரு, எதிர்காலத்தில் ஒரு கருவி வரும், அதை பயன்படுத்தி ஒரு இடத்தில் இருந்து கொண்டே பல இடங்கள்ல கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு பெரியார் சொன்னார். பெரியார் அன்னைக்கு சொன்னதற்கு ஒரு உதாரணமாகத்தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுக்க வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக தமிழ்நாட்டு மாணவர்கள் அத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. தந்தை பெரியார் அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு அன்னைக்கு சொன்னதெல்லாம் இன்னைக்கு அறிவியல் கண்டுபிடிப்புகளாக நம்முடைய கைகளில் இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட தந்தை பெரியாருடைய வழியில வந்த முத்தமிழர் கலைஞர் வழியில முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான் ஸ்கூல்ல முதல்ல கம்ப்யூட்டர் எஜுகேஷனை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்தியாவிலே முதன்முறையா 1997ஆம் ஆண்டு 1997ல் ஐடி பாலிசியை இன்ட்ரடியூஸ் பண்ணவரும் முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில தான். இன்றைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஐடி டைடல் பார்க் தொடங்கி ஐடி துறையில தமிழ்நாடு சிறப்பு இருக்குன்னா அதற்கான ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை போட்டவர் டாக்டர் கலைஞர் அவர்கள்.
இது மாதிரியான முன்னெடுப்புகளால தான் இன்னைக்கு கல்வின்னா தமிழ்நாடு, தமிழ்நாடுனா கல்வி என்று சொல்ற ஒரு மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு பெயர் பெற்றிருக்கிறது. உலகெங்கும் நம்முடைய மாணவர்கள் சாதிச்சுட்டு வராங்க. தமிழ்நாட்டு அரசு பள்ளியில் படித்த பலர் இன்னைக்கு கூகுள், மைக்ரோசாஃப்ட், இஸ்ரோ, நாசா அப்படின்னு உயர்ந்த பொறுப்புகளில் இருந்துட்டு இருக்காங்க. இந்த மேடை அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் படித்த இஸ்ரோவின் இயக்குநராக உயர்ந்து திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் இங்கே நம்ம முன்னாடி உட்கார்ந்திருக்கிறார் சிறப்பு விருந்தினராக. சந்திராயன், மங்கள்யான் பல வெற்றிகரமான திட்டங்களை செயல்படுத்தி காட்டி ஒட்டுமொத்த இந்திய மாணவர்களுக்கும் ஐயா மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி இன்னைக்கு பல மயில்சாமி அண்ணாதுரைகள் உருவாக்கணும் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு இந்த லேப்டாப் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இந்த லேப்டாப்ஸை நல்லபடியா பயன்படுத்திக்கோங்க. இந்த லேப்டாப்ஸ் உங்க வாழ்க்கையில நிச்சயம் ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும். முழுக்க முழுக்க அலசி ஆராய்ஞ்சு தான் இண்டஸ்ட்ரியில எது பெஸ்ட்னு செலக்ட் பண்ணி தான் இந்த லேப்டாப்ஸை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு தேர்வு செஞ்சிருக்கிறார். நம்முடைய திராவிட மாடல் அரசு மாணவருடைய கல்வி வளர்ச்சிக்கு ஏராளமான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி இருக்கிறது. காலை உணவு திட்டம், தமிழ் புதல்வர் திட்டம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இப்படி பல திட்டங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். அந்த வரிசையில் இன்னைக்கு இந்த லேப்டாப் திட்டமும் இறஞ்சிருக்கு. திராவிட மாடல் அரசு அமைஞ்ச பிறகு நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டிலிருந்து IAS, IPS ஆகிறவங்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு தொடர்ந்து அதிகரிச்சிட்டு இருக்கு. இங்கே வந்திருக்கக்கூடிய பிரசாந்த் IAS, இன்பா IPS மாதிரி நிறைய பேர் நம்முடைய அரசு உருவாக்கி இருக்கு. இவங்கள மாதிரி உங்களிலிருந்து பல IAS, IPS, IFS ஆபீசர்கள் உருவாகணும். அதற்கு இந்த லேப்டாப் நிச்சயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், ஃபேஸ்புக், ஸ்பேஸ் எக்ஸ்ன்னு உலகின் பல பெரிய நிறுவனங்கள் எல்லாம் தொடங்கினது ஒரு லேப்டாப்ல தான். ஒரு லேப்டாப், இன்டர்நெட் கனெக்ஷன், இன்னோவேட்டிவ் மைண்ட் செட் இருந்தா அதன் மூலம் நம்மளால எதை வேணா சாதிக்க முடியும். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். என்னோட பேர் இன்பா. என்னோட ஊர் வந்து செங்கோட்டை, தென்காசி மாவட்டம். நான் இப்போ வந்து IPS 2024 பேட்ச் ASP ட்ரெயினி கோயம்புத்தூர். என்னோட அப்பா பஸ் கண்டக்டர், என்னோட அம்மா வந்து PD சுற்றுவாங்க. ஏன் நான் இதை முக்கியமாக சொல்கிறேன்னா, இந்த மாதிரி குடும்பத்துலேருந்து ஒரு IAS, IPS வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. அதற்கு நம்மளுடைய அரசாங்கம் வந்து நிறையா உதவிகள் இருக்குது. நம்ம அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும். நான் வந்து ஒரு BE இன்ஜினியரிங் கிராஜுவேட். நான் என்னோடய 3rd அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணேன். ஃபஸ்ட்டு 2 அட்டெம்ப்ட் நான் என்னோடய வீட்டில் இருந்து படிச்சுட்டு இருந்தேன். என்னால் இங்கே சென்னை வந்து தங்கி படிக்கிற அளவுக்கு ஃபினான்ஷியலாக ஐ எம் நாட் வெரி ஸ்ட்ராங். ஸோ அப்போ தான் நான் முதல்வன் ஸ்கீமில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு நான் கிளியர் பண்ணி ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் இன்ஸ்டியூட்டில் இருந்தேன். ஸோ அங்கே தான் நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். தென் மெயின்ஸ் அவங்கக்கிட்ட இருந்தால் நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். அங்கே தான் இருந்தேன். ஏன்னா அந்த இன்ஸ்டியூட்டில் தெர் இஸ் நோ ஃபீஸ். அக்கமடேஷன் ஃபீஸ் கிடையாது, ஃபுட்டுக்கு ஃபீஸ் கிடையாது, ட்ரைனிங்க்கு ஃபீஸ் கிடையாது. நம்ம அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும் கிளியர் பண்ணால் போதும். ஸோ இப்போ அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா மந்த்லி 7,500 சேர்த்து கொடுக்குறாங்க. அது ஏன் என்னோட ப்ரிப்பரேஷனில் எந்த அளவுக்கு ஹெல்ப் ஆச்சுன்னா, மெயின்ஸ் வரைக்கும் தான் நம்ம அந்த இன்ஸ்டியூட்டில் இருக்க முடியும். நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டேன். இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு கொஞ்சம் வீட்டில் இருந்து படிக்கும்போது கஷ்டமாக தான் இருந்தது. அப்புறம் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்தது, அதை நான் கிளியர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஓகே, இந்த மந்த்லி 7,500 வச்சு நம்மளால் சென்னை போய் இருந்து படிக்க முடியும்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து அதோட படித்து அந்த மாக் இன்டர்வியூஸ்லாம் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். அதில் தான் நான் இப்போ கிளியர் பண்ணி அந்த 2024 பேட்சில் நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு 1 இயர் பேக் ஒரு 4 rows பின்னாடி ஆஸ் அ பெனிஃபிஷியராக உட்காந்துருந்தேன். இப்போது ஆஸ் அ ஆஃபீஸராக நான் முன்னாடி ரோவில் இருந்து இங்கே வந்திருக்கேன். ஐ விஷ் எவ்ரி ஒன் ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக நிறைய பேர் UPSC எழுதி இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு நான் விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.